ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளே தான் பார்க்க போகிறோம். ஏர் ட்ரை க்ளே. இந்த க்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சியாக ஒரு சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம என்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நாங்கள் வந்து ஒயிட் கலரில் தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி தான் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு தேவையானது ஒரு பிளாஸ்டிக் பவுல், ஈரமாக இது கொஞ்சம் தொடச்சிக்கினேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக் தேவை. நான் வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷோட வந்து அந்த இது இருந்ததா அதில் வந்து பிடுங்கி பெயிண்ட் ப்ரெஷ் மேலே இருக்க ப்ரெஷ்ஷை மட்டும் பிடிங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, நெக்ஸ்ட் வந்து க்ளூ தேவை. ஒயிட் க்ளூ எம்ஆர் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒயிட் க்ளூவை. நெக்ஸ்ட்டு நான் வந்து கோக்னட் ஆயில் எடுத்துக்கிறேன். கோக்னட் ஆயில் வந்து பேராஷூட்டோட இது யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கோக்னட் ஆயில் 100% கோக்னட் ஆயில். நெக்ஸ்ட் வந்து வினிகர் கொஞ்சமாக இருந்தால் போதும். வினிகர் போடாமே இருக்கலாம். வினிகர் போட்டால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது நீங்கள் நார்மலாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே வினிகர் போடலைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு வந்து நான் மெஷர் கப்புக்கு ஒரு பிளாஸ்டிக் இந்த பேப்பர் கப் எடுத்துக்கிறேன். அதில் தான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் இதுக்கே வீடியோலாம் ஒன்று பார்த்துக்கிறேன். பாருங்கள், கொட்டவே மாட்டேங்குதுன்னா கொட்டி பார்க்குறேன், ஒன்றும் கொட்ட மாட்டேங்குது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த இதில் ஒட்டிக்கிச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஒட்டலைனாலும் கொஞ்சம் வந்து அந்த பண்ண போகிற பவுலில் நல்லா வந்து இது பண்ணி வச்சுருங்க, ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து என் தங்கச்சி வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கிட்டு இருந்தா, அதை காமிச்சா. அது வந்து வெட் வைப்ஸ் இல்லை, வெட் வைப்ஸ் தான் இருந்துச்சு, அது வந்து ட்ரை வைப்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே இப்போ பாருங்கள், உங்களுக்கு அளவு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக அளவுலாம் பார்த்து எடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தெரியாது, நான் ஷேடோலாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா நார்மல் கூலிங்கில் தான் வைக்கணும். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளாஷ்லாம் ஆஃப் பண்ணிட்டு கூட காமிச்சிருப்பேன். பாருங்கள், நான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேன் காட்டுறல, அது வந்து தேவையில்லை, சும்மா தான் வச்சுருந்தோம். சைடில் இருக்குது பாருங்கள், பிங்க் கலரில். அதை வந்து கொட்டிடலாம். இதுக்கு பேசாத பத்திமூத்த உடோண்டே இருந்திருக்கலாம் நீங்கள் சொல்லுவீங்க. பட் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக மெஷர் பண்ணுறதுக்கு தான் நான் இதில் கொட்டி காமிச்சேன். இப்போ வந்து ஒயிட் க்ளூ பண்ணணும். ஒயிட் க்ளூ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் தங்கச்சி உட்காந்து சைடில் மிக்ஸ் பண்ணிட்டுருப்பா, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் ஒயிட் க்ளூ வந்து எவ்வளோ மெஷர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஆனால் அந்த கப்பில் ஊற்றினா தெரியாது உங்களுக்கு கிளியராக. இதில் ஊற்றுறத அதிலே கால்வாசி, அதாவது 4 பங்கு இருக்குன்னா 4 பங்கு இருக்குன்னா அதில் கால்வாசி, 40 இருக்குன்னா அதில் 10 மடங்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. 40 மடங்கு இருந்துங்கன்னா அதில் 10 மடங்கு இது ஊற்றிக்கோங்க, கம் ஊற்றிக்கோங்க. ஒயிட் க்ளூ வந்து நல்லா ஊற்றின உடனே திருப்பி அந்த பவுலில் தான் ஊற்றுவாங்க. அது பேசாத 10 முட்டை குடலையே இருக்கலான்னு தான் சொல்லுவீங்க நீங்கள். மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கருக்கு முறுக்குன்னு சவுண்டு கேட்குது. நாங்கள் சாப்பிட்ற சிப்ஸு. இது வந்து என்ன சிப்ஸுன்னு கேட்டிங்கன்னா கருணைக்கிழங்கு சிப்ஸ். சாரி, ஆமாம், கிழங்கு சிப்ஸு. அது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆன் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதான் அந்த கம்மோடைய மூடியா? ஆமாங்க, உங்களுக்குலாம் தெரியாதுல்ல அது கம்மோட முடியுன்னு. இருக்கணும். அதை வழித்து எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். பட் மெயினான விஷயம், இதுக்கு நிறையா கம்மு தேவை. அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இங்கே கம்மு வாங்கணுன்னா 10 ரூபாயில் வாங்காதீங்க, ஒரு 20-30 ரூபாயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கம்மு நம்ம ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோக்னட் ஆயில் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடுறேன். அளவுக்கு அப்பெல்லாம் வேணாம், கொஞ்சமாக, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வினிகர் அடியிலே கொஞ்சமாக தான் இருந்தது, அதுலேயே நாங்கள் கொஞ்சம் தான் ஊற்றினா பார்த்துக்கோங்க. ஏன்னா பட்ஜெட் காரணத்தில் இவ்வளோ தான் இருந்தது.
அதே ஃபுல்லாக தான் ஊற்றணும் நாங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் தான் மிக்ஸ் பண்ணுறது. அது நான் பக்கத்தில் கொஞ்சோண்டு ரெட் பவுலில் கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல கைஸ், அது வந்து அக்கா தேவலைன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ நான் வந்து தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு தண்ணி போட்டு குத்துனேன்னா கட்டியாக இருக்குது, தொடும்போது சாஃப்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு நான் பண்ணி பார்க்கும்போது. நீங்கள் கையில் வச்சு பிசையும் போது கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொன்று சொல்லணும். இந்த க்ளே வந்து 3 வயசுக்கு அதாவது சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்காதீங்க. பிகாஸ் வாயில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்க பசங்கக்கிட்ட கொடுத்து விளையாட சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே நீங்கள் மெமரிஸாக வச்சுக்கலாம் காய விட்டு. இது பத்தி முட்டை பேசாத குடோன்லேயே இருக்கலாம், கடையிலே க்ளே வாங்கி கொடுத்துக்கலாம். இருந்தாலும் எங்கள் க்ரியேட்டிவிட்டியை வச்சு பண்ணியிருக்கோம். நாங்களே இதை ஒரு டியூட்டோரியல் பார்த்து தான் பண்ணுவோம். நீங்கள் எங்களை பார்த்து பண்ணுங்க, நீங்கள் பண்ணுறதை மற்றவங்க பார்த்து பண்ணுவாங்க. அப்படியே இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக இழுத்தா இது நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதை வந்து இதில் எதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் கேளுங்க. கண்டெய்னர், டைட்டு கண்டெய்னர், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. வச்சு நல்லா அமுக்கிட்டு அதை நல்லா வந்து சுருட்டி வச்சுருங்க. சுருட்டிட்டு இப்போ வந்து நான் கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பாட்டில் வேணுமோ அது எடுத்துக்கலாம். டைட் கண்டெய்னராக எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் பாட்டில் தான் எடுத்திருப்பேன். எஃப்பி கேக்ஸோடைய பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜாம் டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏர் டைட்டான கண்டெய்னர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வேறு டப்பா கிடைக்கல, அதனால் நான் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி கைஸ், வீடியோ பார்க்காதவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.